வணக்கம் அண்ட் வெல்கம் டு தி ஷோ இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபோ. நீங்கள் டேகளை பார்த்துக்கு முன்னாடி நேற்று மெடிடேஷன் டே அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருந்திருக்கு, அதை நான் மிஸ் பண்ணிட்டேன். ஸோ அதுக்கு வருத்தத்தை தெரிவிச்சுட்டு இந்த மாதிரி ஒரு டே இருக்குது ஏன்ப்பா சொல்லாமல் விட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு கிளியராக கேள்விகளை எழுப்பி அதை நமக்கு தகவலாக கொடுத்த அந்த ஒரு பர்சன் ராஜ கணபதி சேகர் அப்படின்றவங்க அதுக்கு ஒரு நன்றியை சொல்லிக்கிறேன்ப்பா. சரி, மெடிடேஷன் டேனான்றதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் இன்றைக்கான டேக்குள்ளே போகலாம். அந்த மெடிடேஷன் டே உருவானதுக்கான காரணம் பார்த்தீங்கன்னா இந்தியா தான். ரொம்ப வருஷமாகவே இது ஒரு நல்ல விஷயம், இது மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்க்கணும்னு சொல்லிட்டு ஐக்கிய நாடுகள் சபையில் சொல்லினே இருந்தாங்க. அதனுடைய பயனாக 2024 இந்த வருஷம் அது அதிகாரப்பூர்வமான ஒரு நாளாகவும் அங்கீகரிச்சிட்டாங்கப்பா. இந்த ஒரு மெடிடேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 5000 வருஷத்துக்கு முன்னாடிலேருந்து எகிப்து, சீனா, அப்புறம் இந்து மதம் சார்ந்தவங்க, ஜெயினிசம், சீக்கியம், புத்திசம் சொல்லிட்டு எல்லா விதமான மதங்கள்லினுடைய ஒரு பார்ட்டாக இது தியானம் இருந்துகிட்டே தான் இருக்குது. ஆனால் இது ஒரு மதம் சார்ந்தது தானே அப்படின்னா கண்டிப்பாக கிடையவே கிடையாது. மதம் சாராதவங்களும் இதுக்கு நிறைய நன்மைகளை கொடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய அறிவியலாளர்களுடைய கூற்றுகள்லாம் இருக்குது. அதுக்கு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா 1950 பார்த்தீங்கன்னா பயோ ஃபீட்பேக் அப்படின்ற ஒரு கான்செப்டில் ஆராய்ச்சிகள்லாம் பண்ணியிருந்தாங்க. ஸோ நம்மளுடைய உடலினுடைய இயக்கங்கள் சம்மந்தப்பட்டது, அதில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியான ஒரு வேவாக இருக்குது அப்படின்றத கண்டுபிடிச்சாங்க. 1970 பார்த்தீங்கன்னா உளவியலினுடைய துறையில் இதை ஜாயின் பண்ணிக்கிட்டாங்க. ஏன்னா அந்த உளவியலில் நிறைய மேம்பாடுகளுக்காக இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்ட்டு 2014 மனநோயை குணப்படுத்துறதுக்கான ஒரு பார்ட்டாக ஒரு பேஸாக இதெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா ஒரு 6 மாதம் கண்டினியூஸாக நம்ம தியானம் பண்ணிகிட்டே இருக்கும்போது அந்த மனநோய் பிரச்சனைகள்லேருந்து சிறிய விடுபாடுகள் நமக்கு கிடைக்குது அப்படின்ற விஷயங்கள்லாம் அவங்க கண்டுபிடிச்சாங்க. 2017 பார்த்தீங்கன்னா அமெரிக்கன் ஹார்ட் அசோசியேஷன் கூட அவங்களுடைய ஆராய்ச்சிகள் என்ன சொல்கிறாங்கன்னா இதயத்தினுடைய அந்த செயல்திறனை மேம்படுத்துறதுக்காகவும் அந்த தூக்கமின்மையால் கஷ்டப்படுறவங்க, அறிவாற்றல் திறன் குறைவாக, அதாவது வயசாச்சுன்னா அந்த மறதின்றது அதிகமாக வருதுல, இதெல்லாம் போக்குறதுக்கான ஒரு சிறந்த ஒரு வேவாக இந்த இருக்குன்னு சொன்னாங்க. இதை வேர்ல்டு ஹெல்த் அசோசியேஷனும் அக்செப்ட் பண்ணிக்கிட்டு, அதுவும் முக்கியமாக அவங்க சொல்கிற விஷயம் என்னன்னா நினைவாற்றல் அதிகரிக்கிறது சிறந்த ஒரு மெத்தடாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ இந்த ஒரு மெடிடேஷன் அப்படின்ற ஒரு கான்செப்ட் பொறுத்த வரைக்கும் யோகாவுக்கும் இதுக்கும் என்ன பெரிய வித்தியாசம்னா கிட்டத்தட்ட அனந்த மிம்மத் தான் வச்சுங்களேன், ஒன்றும் பெரிய வித்தியாசம்லாம் இருக்காது. பட் ஆனால் அதுக்கு நிறைய வழிமுறைகள்லாம் இருக்கும் யோகாவுக்கு அப்படின்ட்டு. இந்த மெடிடேஷனுக்கு சொல்லிட்டு சில விதமான வழிமுறைகள்லாம், இப்போ நம்ம இப்படி தான் உட்காரணும், இப்படி தான் இருக்கணும் அப்படின்றதுலாம் தியானம் பண்ணுறதுக்கான முறைகள் அப்படின்ற மாதிரிலாம் இல்லை. யார் வேணால் தியானம் பண்ணலாம், அதை எப்படி வேணால் பண்ணலாம். அமைதியாக ஒரு இடத்துல போய் உக்காந்துக்கிட்டு உங்கள் மனசில் ஓடக்கூடிய அந்த எண்ண அலைகள் எல்லாத்தையும் ஒரு கண்ட்ரோலுக்குள்ளே ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அது ஓடி 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 அப்படியே ஜீரோ ஆகி ஒரு அமைதியான மனநிலைக்கு நம்ம போவோம். அந்த அமைதியான மனநிலை நம்ம மனசில் இருக்கக்கூடிய எல்லா விஷயத்தையும் கொண்டு போயிட்டு நம்மளை வேற ஒரு பரிணாமத்தில் யோசிக்க வைக்கும். ஸோ இந்த மாதிரியான ஒரு கான்செப்ட் நம்ம லைஃப்பில் பயங்கரமான ஒரு எனர்ஜெட்டிக்கான ஒரு போர்ஷன் ஆகும். நாம் இருக்கிற இந்த சர்க்கிளை தாண்டி நம்ம ஒரு அமைதியான சர்க்கிள்குள்ளே போனோம்னாலே நமக்கு நிறைய விஷயங்கள் கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய தரப்பில், அதுவும் இந்த மதம் சார்ந்தவங்க, சமயம் சார்ந்தவங்க, இது அல்லாதவர்களும் இதை பற்றியான ஆராய்ச்சி செய்யக்கூடியவங்க எல்லாரும் சொல்லக்கூடிய கருத்துக்களாக பேசிக்காக தான் இருக்குது. ஸோ அந்த தியானத்தில் ஏற்படக்கூடிய இந்த நன்மைகளை பற்றி சொல்லணும் அப்படின்றதுனாலையும் இதை பற்றி மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும்னு சொல்லிட்டு உருவாக்கப்பட்டது தான். நியூயார்க்கினுடைய தலைமையகமாக இருக்கக்கூடிய பிளேஸில் பார்த்தீங்கன்னா இந்த தியானத்துக்கு சொல்லிட்டு தனியாக ஒரு அசோசியேஷன் உருவாகினாங்க. இது டாக்டர் ஹம்ரஸ்க் ஜோஸ்ரன் அப்படின்ற ஒரு பர்சன் உருவாகினாங்க. அவங்களுடைய பேசிக்கான கான்செப்ட் என்னென்னா நல்லிணக்கம் அப்படின்ற ஒரு கான்செப்ட். எல்லாரும் ஒத்துமையாக இருக்கணும், எல்லாத்தையும் அந்த பகிர்ந்துக்கிறது, நமக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த வேறுபாடுகளை கடந்து நம்ம பழகிறது, இந்த எல்லா விஷயத்துக்கும் இது ஒரு முக்கியமான ஒன்றா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தியானத்துக்கு சப்போர்ட் பண்ணாங்க. ஸோ அவங்களுடைய ஒரு சப்போர்ட் மூலமாக தான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் அந்த டே அங்கீகரிக்கிறதுக்கும் ஒரு ரீசனாக அமைஞ்சிருக்கு. ஸோ அப்படி ஒரு தியானம்ன்றது நம்மளுடைய ரெகுலர் லைஃப்பில் ஒரு ஒன் ஆஃப் த பார்ட்டாக வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம ரெகுலர் லைஃப்பில் ரொம்ப எனர்ஜெட்டிக்காக மூவ் பண்ணுறதுக்கான ஒரு நல்லவே அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு மெடிடேஷன் டே அப்படின்னு சொல்லிட்டு டிசம்பர் 21 செலிப்ரேட் பண்ணுறாங்க. டிசம்பர் 22 இன்னைக்கு இந்தோனேஷியாவில் மதர்ஸ் டேவை செலிப்ரேட் பண்ணுறாங்க. இது 1955 சுகர்னோ ஜனாதிபதி அந்த சமயத்தில் உருவாகினது தான். 1928 பார்த்தீங்கன்னா மகளிருக்கான காங்கிரஸ் ஆனது ஒரு மாநாடு நடந்துச்சு. அந்த மாநாட்டினுடைய டேட்டை சூஸ் பண்ணி தான் இன்னைக்கு அந்த மதர்ஸ் டேவை செலிப்ரேட் பண்ணுறாங்க இந்தோனேஷியா. அண்ட் ஈரான்லேயும் இன்னைக்கு மதர்ஸ் டேவை செலிப்ரேட் பண்ணுறாங்க. இதுக்கு காரணம் இருக்குது. 1960 பஹலவி இந்த டேட்டை பார்த்தீங்கன்னா டிசம்பர் 16 வச்சிருந்தாங்க. அது காரணம் பெண்களுடைய பாதுகாப்புக்குன்னு சொல்லிட்டு ஒரு சங்கமானது உருவாக்கப்பட்டுச்சு. அதனால் அந்த டேட்டை வச்சுருந்தாங்க. ஆனால் அதுக்கப்புறம் 1979 அந்த டேட்டை மாற்றிட்டாங்க. இந்த டேட்டை உருவாகிறது காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முகமது நபி அவர்களுடைய பெண்ணாக பார்க்கப்படுறவங்க ஃபாத்திமா, அவங்களுடைய பர்த்டே இன்னைக்கு வருது அப்படின்ற கான்செப்ட் இருக்கிறதுனால இது இஸ்லாமியத்தினுடைய அந்த கேலண்டர் எடுத்து பார்த்தோம்னா ஜுமாதா அல்தானி அப்படின்ற அந்த மாதத்தில் 20வது நாள் வரும். ஸோ அதனால் இந்த டேட்டுன்றது மாறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பட் இருந்தாலும் இந்த வருஷத்தில் இன்னைக்கு ஈரான் மதர்ஸ் டேவை செலிப்ரேட் பண்ணுறாங்க டிசம்பர் 22. நெக்ஸ்ட் இன்னைக்கு இந்தியா நேஷனல் மேத்தமெட்டிக்ஸ் டேவை செலிப்ரேட் பண்ணுறோம். இது சீனிவாச ராமானுஜம் அவர்களுடைய பர்த்டேவை செலிப்ரேட் பண்ணக்கூடிய ஒரு கான்செப்ட் தான். இவர் ஒரு அல்டிமேட்டான ஒரு கணித மேதை தான். ஏன்னா இவர் ஈரோட்டில் பிறந்த இந்த பர்சன் தன்னுடைய வாழ்நாளில் எப்படியாவது ஒரு பெரிய லெவலில் நிறைய விஷயங்களை அச்சீவ் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணினே இருந்தார். அதன் மூலமாக வெளிநாட்டில் இருக்கக்கூடியவங்களாம் தொடர்பு கொண்டு, ஐரோப்பாவில் இருக்கவங்களாம் தொடர்பு கொண்டு இந்த மாதிரி அவங்களுடைய சமன்பாடுகள், ஈக்குவேஷன்ஸ் இது எல்லாத்தையும் அனுப்பிப்பாகிறார். ஆனால் அவங்க என்ன சொல்லிட்டாங்க சிம்பிளாக, இது யூலரினுடைய தேற்றம் மாதிரி இருக்குது, உங்களுக்கு நிறைய பிழைகள்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய சமயம் அதை நிராகரிச்சுட்டே இருந்தாங்க. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அவர் இங்கேருந்து இங்கிலாந்துக்கு போகிறார் 1914. அதுக்கப்புறம் அங்கே நிறைய விஷயங்களை கண்டுபிடிக்கிறாரு. நிறைய
நிறைய இடங்களில் அவருடைய சமன்பாடுகள் அந்த தியரங்கள்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கர யூஸ்ஃபுல்லாக அமையுது. இந்த நம்பர் தியரி, இன்ஃபினிட்டி சீரீஸு, கண்டினியூஸ் ஃப்ராக்ஷன்ஸ்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட விஷயங்கள்ல அவருடைய சாதனைகள்ன்றது அப்படி தொடர்ந்து போயினே இருக்குது. அதுலேயும் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா அந்த பை சம்மந்தப்பட்ட அந்த பை அப்படின்னா அந்த 3.14 அப்படின்னு சொல்லுவாங்க கணிதத்தில். இது சம்மந்தப்பட்ட அவருடைய தியரங்கள்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு மைல் ஸ்டோனாகவே அமைஞ்சிருச்சு அந்த கணிதத்தில். ரொம்ப குறுகிய காலம் தான் வாழ்ந்தார், 32 வயசில் இறந்துட்டார். ஆனால் அவருடைய வாழ்நாளிலே கிட்டத்தட்ட 3900 சமன்பாடுகளை அவர் ஏற்றிருக்கார். அதுவும் பார்த்தீங்கன்னா கடைசி அந்த வாழ்நாளில் பார்த்தீங்கன்னா நிறைய புக்ஸ்லாம் எழுதினார். அந்த புக்கில் வந்து ஃபஸ்ட்டு ஒரு பதிப்பில் வந்து பார்த்தீங்கன்னா 351 பக்கம் இருக்கும், அடுத்ததாக 256 பக்கம், அதுக்கப்புறம் 33 பக்கம், இப்படி ஒரு 3 புக்கு வேரியேஷன்ஸில் இருந்தது. இது எல்லாத்தையும் வந்து என்ன பண்ணாங்கன்னா அதுக்கப்புறமா வந்தவங்க இதில் இவ்வளோ விஷயம் இருக்கான்னு சொல்லிட்டு அதை வச்சு நிறைய புத்தகங்கள்லாம் எழுத ஆரம்பித்தாங்க. ஜூன் அண்ட் வாட்சன் அப்படின்ற ஒரு பர்சனு, அதுக்கப்புறம் PM வில்சன் அப்படின்றவங்க, ப்ரூஸ் ஃபெர்னென்ட்டு, ஹார்டி அப்படின்றவங்களாம் இந்த புக்கை அப்படியே தழுவி அவங்க அதில் இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் டெவலப் பண்ணி எழுத ஆரம்பித்தாங்க. அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா 1976 மிஸ்ஸிங் புக் அப்படின்னு சொல்லிட்டு இவர் கடைசியாக எழுதின அந்த புக்கு கிடைக்காம இருந்தது, அது கடைசியாக கிடச்சிது. அதை ஜார்ஜ் ஆண்ட்ரூஸ்ன்றவரும் எடுத்து அதையும் இதே மாதிரி எழுத ஆரம்பித்தாங்க. ஸோ இவருடைய வாழ்நாளில் பார்த்தீங்கன்னா அந்த கணிதத்தில் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு பர்சனாக அந்த கணிதத்துறையில் இருக்கிறார். இவர் கணிதத்தை பற்றி எனக்கு பெருசாக தெரியாததுனால உங்களுக்கு எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுன்னு தெரியல. பட் ஆனால் இதை ஒரு பெரிய லெவலில் சொல்லணும் உங்களுக்கு அப்படின்னு நினச்சிங்களேன். இப்போது அவர் இருந்திருந்தார் அப்படின்னா இன்ஃபினிட்டின்றது முடிவிலி நம்ம சொல்கிறோம்ல, அந்த முடிவிலியே ஒரு தியரத்தை ரெடி பண்ணி அதை இப்படி முடிக்க முடியும்னு சொல்லியிருப்பார். அந்த அளவுக்கு பயங்கரமான ஒரு ஆள். அப்படிப்பட்ட ஒரு பர்சனுடைய பிறப்பை நம்ம கொண்டாடணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்த்தீங்கன்னா 2012 மன்மோகன் சிங் அவர்களால் உருவாக்கப்பட்ட ஒரு தினமாக இன்னைக்கு நேஷனல் மேத்தமெட்டிக்ஸ் டே அப்படின்னு சொல்லி இந்தியாவில் செலிப்ரேட் பண்ணுறோம் டிசம்பர் 22. நெக்ஸ்ட் இன்னைக்கு டீச்சர்ஸ் டேவை கியூபா செலிப்ரேட் பண்ணுறாங்க. 1960லாம் பார்த்தீங்கன்னா கியூபாவில் அந்த எழுத்தறிவு படிப்பறிவு அப்படின்றது ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. இதில் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டாகணும் அப்படின்னு சொல்லிட்டு 1961 அந்த சமயத்தில் மாதத்தினுடைய அந்த மார்ச் மாதத்தில் ஆரம்பித்து அந்த வருஷம் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா அந்த கல்வி அறிவை பற்றி மக்களுக்கான போதனைகள்ன்றது தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருந்துச்சு. அதனுடைய ஒரு பெரிய சக்ஸஸாக கிட்டத்தட்ட 34% வரைக்கும் அது படிக்கவும் எழுதுறதுக்கும் மக்கள் கற்றுக்கிட்டாங்களாம். ஸோ இந்த ஒரு டேட்டு இது அந்த ஒரு பிரச்சாரத்தினுடைய முடிவு டேட்டை சூஸ் பண்ணி தான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி டீச்சர்ஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு கியூபா செலிப்ரேட் பண்ணுறாங்க டிசம்பர் 22. நெக்ஸ்ட் இன்னைக்கு எனர்ஜி இண்டஸ்ட்ரி டே அப்படின்னு சொல்லிட்டு இது ரஷ்யா, உஸ்பெகிஸ்தான், கஜகஸ்தான், பெலாரஸ், ஆர்மீனியா சொல்லிட்டு ஏகப்பட்ட நாடுகளில் இந்த செலிப்ரேஷன்றது இருக்குது. கிட்டத்தட்ட சொல்லணும்னா ரஷ்யாவினுடைய கண்ட்ரோலில், அதாவது சோவியத் யூனியன் இருந்த சமயத்தில் அவங்க எங்கெல்லாம் ஆக்குபை பண்ணாங்களோ, எங்கெல்லாம் வாழ்ந்துட்டு இருந்தாலும் அந்த பகுதிகள் எல்லாமே செலிப்ரேட் பண்ணுறாங்க. இந்த டே எப்படி உருவாச்சுன்னு பார்த்தோம்னா 1966 அந்த சமயத்திலேயே பார்த்திங்கன்னா இந்த எனர்ஜியில் ஒரு பெரிய லெவலில் மாற்றங்கள்ன்றது வந்து அதுவும் GOELRO அப்படின்ற ஒரு அமைப்பு திட்டத்தின் மூலமாக இவங்களுக்கு அந்த எனர்ஜி கன்சர்வேஷன் அப்படின்ற ஒரு கான்செப்ட், அதை எனர்ஜி எடுக்கிறது அப்படின்றது அதிகப்படியான அளவில் அவங்க எடுத்தாங்க. ஸோ அதெல்லாம் கொண்டாடணும்னு சொல்லிட்டு தான் இந்த டேட்டை உருவாகினாங்க. அதன்படி இந்த டேட்டை வந்து பார்த்திங்கன்னா 1980 இந்த டேட்டை சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஞாயிற்றுக்கிழமை கொண்டு போகலாம், 3வது ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னு சொல்லிட்டுலாம் பிளான் பண்ணாங்க. ஆனால் தொழிலாளர்கள் அதை ஏற்றுக்கல. எங்களுக்குன்னு இருக்கிறது ஒரு லீவு, அந்த லீவு நீங்கள் தூக்கிட்டா எப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அந்த டேட் 1993 அதிகாரப்பூர்வமாக இந்த டேட்டுக்கு மறுபடியும் மாற்றிட்டாங்க. அப்படி இந்த எனர்ஜி இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணக்கூடியவங்க எல்லாரும், ஆற்றல் சம்மந்தப்பட்ட வேலைகளில் ஈடுபடுறவங்க, இவங்க எல்லாருக்குமான ஒரு டேவாக இன்னும் எனர்ஜி இண்டஸ்ட்ரி டே அப்படின்னு சொல்லிட்டு ரஷ்யா, உஸ்பெகிஸ்தான், கஜகஸ்தான், பெலாரஸ், ஆர்மீனியா, தஜிகிஸ்தான் செலிப்ரேட் பண்ணுறாங்க டிசம்பர் 22. நெக்ஸ்ட் நீங்கள் நேஷனல் யூனிட்டி டேவை ஜிம்பாப்வே செலிப்ரேட் பண்ணுறாங்க. இது ஜிம்பாப்வே சுதந்திரம் அடைஞ்சதுக்கு அப்புறமா அந்த 1980க்கு அப்புறம் 2 கட்சி ரொம்ப பிரதானமான கட்சி அவங்க நாட்டில் இருந்தாங்க. ZAPU அப்படின்ட்டு, அப்புறம் ZANU அப்படின்ற கட்சி. இந்த 2 கட்சிக்குமான பிரச்சனை அப்படின்றது தொடர்ந்து நடந்துகிட்டே இருந்தது அந்த ஆளுமையில். ஸோ இதெல்லாமே அப்படியே தொடர்ந்து மோதல்களாக போயிட்டே இருக்க நம்ம நாடு சுதந்திரம் அடைஞ்சதுக்கு அப்புறமும் பயங்கர போராகவே இருக்குது. இதுக்கு ஒரு முடிவு கொண்டு வந்தால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு 1987 2 பேருமே ஒப்பந்தம் போட்டு சண்டையை நிறுத்திக்கிட்டாங்க. அப்படி அவங்களுடைய ஒற்றுமையை காட்டக்கூடிய ஒரு நாளாக இருக்கிறதுனால இன்னைக்கு நேஷனல் யூனிட்டி டே அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்பாப்வே செலிப்ரேட் பண்ணுறாங்க டிசம்பர் 22. பாவம் பசியில் காதடைத்து சுருண்டு கிடப்பவனுக்கு தெரியாது அவனோட நாடு அணு ஆயுத சோதனையில் வெற்றி பெற்று மற்ற நாடுகள் முன்னாடி பெருமிதமாக நின்றுட்டு இருக்குன்னு. நொடுங்களை நாளைக்கு வந்து சந்திக்கிறாரு. உங்களுடைய பாண்டிய நீங்கள் பார்த்துருக்கு. இந்த நிகழ்ச்சி இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபோ.